அன்பான மாணவர்களே, இன்று நாம் பொருளின் ஒரு முக்கியமான பண்பை அறியப் போகிறோம். நாம் அறிந்திருக்கிறோம், திண்மப் பொருட்களுக்கு கனவளவு உண்டு, திரவங்களுக்கும் கனவளவு உண்டு. ஆனால் வாயுக்களுக்கு கனவளவு உள்ளதா? இதை கண்டறிய ஒரு எளிய செயற்பாட்டை பார்க்கலாம். முதலில் ஊதுபத்தியை ஏற்றி அதன் புகையை ஒரு கண்ணாடி குடுவைக்குள் நிரப்புகிறேன். புகை முழுவதும் நிரம்பியதும் அந்த குடுவையின் வாயை காகிதத்தால் மூடுகிறேன். இப்போது இரண்டாவது காலியான கண்ணாடி குடுவையை முதல் குடுவையின் மேல் காகிதம் நடுவில் இருக்கும்படி வைக்கிறேன். இப்போது மெதுவாக அந்த காகிதத்தை எடுக்கிறேன். மாணவர்களே, கவனமாக கவனியுங்கள். நாம் என்ன பார்க்கிறோம்? முதல் குடுவையில் இருந்த புகை மெதுவாக இரண்டாவது குடுவைக்குள் செல்கிறது. சில நேரத்திற்கு பிறகு புகை இரண்டு குடுவைகளையும் முழுமையாக நிரப்புகிறது. இந்த செயற்பாட்டின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, வாயுக்கள் அனைத்து திசைகளிலும் சுதந்திரமாக நகரும். அவற்றிற்கு நிரந்தர கனவளவு இல்லை, கிடைக்கும் முழு இடத்தையும் வாயுக்கள் நிரப்பும். ஆகவே வாயுக்களுக்கு நிரந்தர கனவளவு இல்லை. மாணவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வாயுக்களிடம் தேடும் பொருட்கள் கிடைக்கும் எந்த இடமாக இருந்தாலும் அதை முழுமையாக நிரப்பும். இன்னும் பல சுவாரஸ்யமான அறிவியல் செயற்பாடுகளுடன் மீண்டும் சந்திப்போம்.